வணக்கம். ஹாய் ஆல். மார்கழி திருவாதிரை திருநாள். மார்கழி திருவாதிரை திருநாளுக்கு சிதம்பரத்தில் இருக்கக்கூடியதான நடராஜ பெருமானுக்கு களி மற்றும் 7 காய் கூட்டு குழம்பு அதை பண்ணி படைக்கிறது அப்படிங்கிறது டவுன் சவுத் ஒரு பாரம்பரியமாக இருக்குது. இதுக்கு புராணங்களில் ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த ஸ்டோரியை நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து உரைத்தோம்னாக்கா அவங்களுக்கு நம்ம பாரம்பரியம் புரியும், நம்ம கல்ச்சர் புரியும். நிறையா பேர் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் பண்ணாதவங்களுக்காக இந்த பதிவு. சிதம்பரத்தில் சேந்தனார் அப்படின்னு ஒரு விறகு வெட்டி இருக்கார். அவர் விறகு வெட்டி கிடைக்கக்கூடியதான பணத்தில் உணவு செஞ்சு முதல்ல ஒரு சிவனடியாருக்கு அளித்து அப்புறமே தான் உண்ணுவது அப்படிங்கிறத ஒரு வாழ்க்கை லட்சியமாகவே வச்சிருக்கார். ஒரு நாள் நல்ல மழை, விறகுகள் நனைந்து விடுது, விற்கவில்லை. அப்போ வீட்டில் இருக்கக்கூடியதான ஒரு அரிசி குருணையை வைத்து களி செய்கிறார் அந்த சேந்தனார். நடராஜ பெருமானே சிவனடியாராக அந்த களியை உண்டு அந்த களி உண்ட களிப்பினை அந்த நாட்டு அரசனிடம் அவனுடைய கனவில் தெரிவிக்கிறார் அப்படின்னு புராணங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த நாள் பார்த்தோம்னாக்கா தில்லைவாழ் பெரியோர் அந்த சாங்டம் சாங்டோரியத்தை திறக்கிறாங்க. திறந்தாக்க நடராஜ பெருமான் திருமேனி முழுவதும் ஒரே களி சிதறல்கள் இருக்கின்றன. அதை பார்த்து அவங்களுக்கு ஒரே வியப்பா இருக்கு, என்ன இது களி சிதறல் அப்படின்னு. அதுக்குள்ள அந்த நாட்டு அரசன் அவனுடைய கனவினை அவர்களுக்கு தெரிவிக்கிறான். அப்போ பார்த்தாக்கா மார்கழி திருவாதிரை திருநாள். திருத்தேர் ஓடாம அப்படியே தடைப்பட்டு நிற்கிறது. யாருக்கும் ஒண்ணுமே புரியல, ஏன் தேர் ஓட மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ சேந்தனார் பல்லாண்டு பாடினால் தேர் ஓடும் அப்படின்னு ஒரு அசரீரி கேட்குது. சேந்தனார் யாருன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் சேந்தனார் யாருன்னு தேடுறாங்க. சேந்தனார் என்ன பண்றதுன்னு தெரியாம திகைத்து நிற்கிறார். என்ன பல்லாண்டு பாடுவது, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு. திடீர்னு பார்த்தாக்கா அவர் வாயிலேருந்து அப்படியே திருப்பல்லாண்டு பாடல்கள் அப்படியே பொழிய ஆரம்பிக்குது. அரசன் உட்பட அனைவரும் சேந்தனாரோட பெருமையை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு புராண கதை நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த மார்கழி திருவாதிரை திருநாளுக்கு வெடிகாலையில் எப்படி இந்த களியையும் 7 காய் கூட்டு குழம்பையும் ஒரு நைவேத்தியமாக ரொம்ப சில குவிக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸோடு செய்யறது அப்படிங்கிற வீடியோஸை எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். எல்லாரும் தவறாமல் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.